தற்போது சீமான் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் பார்க்கலாம். விளைநிலத்தில் 5000 ஏக்கர்ல மின்பூங்கா அமைச்சு, சூரிய ஒளியில மின்பூங்கா அமைச்சு நீங்க தயாரிக்கிறீங்க. சரி, இப்ப மின்சாரத்தை குடிச்சிட்டு படுத்துறதா, ஒரு யூனிட் மின்சாரம் அதை கொடுங்க, நான் சாப்பிட்டு படுத்துறேன் அப்படியா? இதே மின்பூங்காவை நீங்க ஏன் பயன்படுத்த முடியாத தீவு இருக்கு, அதில் அமைச்சிருக்கலாம். கரடுகள் இருக்கு, மலைகள்லயே சும்மா வெறும் கற்கள் மூடி இருக்கிற அந்த மலைகள் மேல மலையை சுற்றி அமைச்சிருக்கலாம். ஜெர்மன்லாம் கடலுக்குள்ளதான் அமைக்குது, அங்க அமைச்சிருக்கலாம். விளைச்சலுக்கு பயன்படுத்தாத பரம்பு இடங்கள் எவ்வளவோ கிடக்குது, அதில் அமைச்சிருக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக எதையுமே செயல்படுத்தலையே. அதை தான் நாங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அது ரொம்ப பின்தங்கி இருக்கு. அதை முன்னேற்ற பாதையை கொண்டு செல்வதற்கான முயற்சியில் இறங்கலாம்ன்றதை நினைக்கிறோம். அந்த பகுதியுடைய பிரச்சனையை கூடுதலா பேசுவோம். ஆனால் ஒட்டுமொத்தமா அங்க பேசுறதுங்கிறது ஒரு தொகுதி அதை பார்க்க முடியாது. எவ்வளவு தூரம் இந்த நாடு இப்ப ஒரு தொகுதியில பிரச்சனை அப்படின்னா, இப்ப நீங்க அதை ஒரு தொகுதி பிரச்சனையை பார்க்க முடியாது. உலகம் பூரா கவனிச்சுக்கிட்டு இருக்கிற போது அங்க மொத்த பிரச்சனையும் தான் எடுத்து வைக்கணும். எங்கோ ஒரு மீனவன் ஃப்ரிட்ஜோ சுடப்பட்டான்ங்கிறதுக்காக அது இங்கே இருக்கிற மக்களுக்கான பிரச்சனை இல்லைன்னு நகர்த்திட முடியாது. டெல்லியில் மண்டையோட வேளாண் குடிமகன் கோமணத்தை கட்டிட்டு போராடிட்டு இருக்காங்கிறது அது தஞ்சாவூர் விவசாயி, திருச்சி விவசாயி பிரச்சனைன்னு பார்த்துடக்கூடாது. ஆனால் அவன் உழைச்சி அவன் விளைய வச்சா தான் இங்கே ஆர்கே நகருக்கு சோறு வரும். எங்கே வரும்? அப்புறம் வீராண ஏரியிலேருந்து உனக்கு தண்ணி வரணும்னா வீராணத்துக்கிட்ட இருக்கிறவன் செத்துட்டான்னா அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா? ஆமாமா, அங்க இருக்கிற இப்ப எங்க கட்சி பிள்ளைகள் அங்க வாழ்ற பிள்ளைகள் எங்களுக்கு எல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எழுதி கொடுத்துருக்கான். அதை அறிக்கையா கொடுக்குறோம், துண்டறிக்கையா வீடு வீடு கொடுக்குறோம். அதெல்லாம் நாங்க சொல்றோமே, நாங்க குறை தீர்க்க கேட்க வந்த பிள்ளைகள் இல்ல, குறை தீர்க்க வந்த பிள்ளைகள். அதுதான் நாங்க திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்றோம். அதை அங்க பேசும்போது இந்த பிரச்சனைகள், நீங்க எதிர்கொள்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்க கட்டாயம் நிறைவு செய்வோம், அதை தீர்த்து வைப்போம்னு தான் கொண்டு போவோம்.